முக்கியமான பிரச்சனையான இந்த வாத சம்பந்தமான மூட்டு வலியை சரி பண்ணக்கூடிய இந்த பொடி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு தேவையான பொருள் அமுக்ரா, பரங்கிப்பட்டை, நன்னாரி, சிற்றரத்தை. இப்ப இந்த அமுக்ரால 2 வெரைட்டி இருக்கு. நாட்டு அமுக்ரா, சீமை அமுக்ரா. நாம பயன்படுத்த போறது சீமை அமுக்ரா. அமுக்ராவும் பரங்கிப்பட்டையும் வாதத்தை சரி பண்ணக்கூடியது. இந்த நன்னாரி பித்தத்தை சரி பண்ணக்கூடியது. இந்த சிற்றரத்தை கபத்தை சரி பண்ணக்கூடியது. அப்போ இந்த 3 பொருள்கள் சேர்ந்த கலவை பொடி. இது மூட்டு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. கால் மூட்டு, கை மூட்டு, சிறு மூட்டுகள்ல வர பிரச்சனை வர சரி பண்ணக்கூடியது. இது அளவு எவ்வளவு எடுத்துக்க போறோம்னா, அமுக்ரா எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதுல பாதி அளவுக்கு இந்த பரங்கிப்பட்டை எடுத்துக்க போறோம். இந்த பரங்கிப்பட்டை எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதுல பாதி அளவுக்கு இந்த நன்னாரி எடுத்துக்க போறோம். நன்னாரி எவ்வளவு எடுத்துக்க போறோமோ அதில் பாதி அளவுக்கு இந்த சிற்றரத்தை எடுத்துக்க போறோம். இந்த 4யும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான தயாரிப்பு. ரொம்ப எளிமையாவே ஒரு வாரத்துல இருந்து 10 நாள்லயே இந்த மூட்டு வலி குறைய தொடங்குறத அவங்க கண்கூட பார்க்கலாம். இப்போ இந்த 4யும் அரைச்ச பவுடர் நம்ம எடுத்துட்டோம். இந்த பவுடரை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இத பால்ல நம்ம எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பால்ல இந்த பவுடர் சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்புறம் எப்பனாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்து நல்லா கலக்கி இந்த பாலை குடிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை இதை எடுத்துக்கிறது அவசியம். இப்போ நம்ம அதிகப்படியான பிரச்சனையான ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூட்டு வலியை சரி பண்ணக்கூடிய ஒரு எளிமையான தயாரிப்பு பார்த்தோம். அந்த தயாரிப்பு மிக எளிமையா இருந்தாலும் உடனடியாகவும் நல்ல வலிமையாகவும் பலனளிக்கக்கூடியது. முக்கியமான பிரச்சனையான இந்த வாத சம்பந்தமான மூட்டு வலியை சரி பண்ணக்கூடிய இந்த பொடி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு தேவையான பொருள் அமுக்ரா, பரங்கிப்பட்டை, நன்னாரி, சிற்றரத்தை. இப்ப இந்த அமுக்ரால 2 வெரைட்டி இருக்கு. நாட்டு அமுக்ரா, சீமை அமுக்ரா. நாம பயன்படுத்த போறது சீமை அமுக்ரா. அமுக்ராவும் பரங்கிப்பட்டையும் வாதத்தை சரி பண்ணக்கூடியது. இந்த நன்னாரி பித்தத்தை சரி பண்ணக்கூடியது. இந்த சிற்றரத்தை கபத்தை சரி பண்ணக்கூடியது. அப்போ இந்த 3 பொருள்கள் சேர்ந்த கலவை பொடி. இது மூட்டு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. கால் மூட்டு, கை மூட்டு, சிறு மூட்டுகள்ல வர பிரச்சனை வர சரி பண்ணக்கூடியது. இது அளவு எவ்வளவு எடுத்துக்க போறோம்னா, அமுக்ரா எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதுல பாதி அளவுக்கு இந்த பரங்கிப்பட்டை எடுத்துக்க போறோம். இந்த பரங்கிப்பட்டை எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதுல பாதி அளவுக்கு இந்த நன்னாரி எடுத்துக்க போறோம். நன்னாரி எவ்வளவு எடுத்துக்க போறோமோ அதில் பாதி அளவுக்கு இந்த சிற்றரத்தை எடுத்துக்க போறோம். இந்த 4யும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான தயாரிப்பு. ரொம்ப எளிமையாவே ஒரு வாரத்துல இருந்து 10 நாள்லயே இந்த மூட்டு வலி குறைய தொடங்குறத அவங்க கண்கூட பார்க்கலாம். இப்போ இந்த 4யும் அரைச்ச பவுடர் நம்ம எடுத்துட்டோம். இந்த பவுடரை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இத பால்ல நம்ம எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பால்ல இந்த பவுடர் சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்புறம் எப்பனாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்து நல்லா கலக்கி இந்த பாலை குடிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை இதை எடுத்துக்கிறது அவசியம். இப்போ நம்ம அதிகப்படியான பிரச்சனையான ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூட்டு வலியை சரி பண்ணக்கூடிய ஒரு எளிமையான தயாரிப்பு பார்த்தோம். அந்த தயாரிப்பு மிக எளிமையா இருந்தாலும் உடனடியாகவும் நல்ல வலிமையாகவும் பலனளிக்கக்கூடியது.